உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறவரும் காருண்யத்தால் நம்மளை இழுத்துக் கொள்ளுகிறவருமாய் இருக்கிறார். நீமானவர்களே, சிநேகம் என்பது ஒரு நண்பர் நம்மளோடு வைத்திருக்கிற ஒரு அன்பு, கணவனோடு மனைவியுடைய அன்பு, தாய் பிள்ளையோடு உள்ள ஒரு அன்பானது ஒரு சிநேகத்தை போல காணப்படும். ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய சிநேகமானது அனாதி சிநேகத்தால் நம்மளை அவர் சிநேகிக்கிறாராம். காருண்யத்தினாலே என்னை இழுத்துக் கொள்ளுகிறார். அவருடைய காருண்யம் நம்மளை அவரோடு இழுத்துக் கொள்கிறது. அவருடைய சிநேகம் நம்மளை பாதுகாக்கிறது. ஒருவேளை நமக்கு யாரும் ஒரு சிநேகிதர் இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரத்துல வசனம் அழகாய் சொல்லுகிறது, அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறேன். நம்மளை சிநேகிக்கிற ஒரு தெய்வம் நம்மளை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அப்படியே நம்ம வாழ்க்கையிலே ஏதோ நம்மளை கைவிட்டு செல்லுகிறவர் அல்ல. கடைசி வரைகளையும், உலகத்தின் முடிவு வரையிலையும் நம்மை அன்பு வைக்கிறவர். சங்கீதத்தில் இருக்கிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்தும் நம்மளை நடத்துவார்கள். ஆத்மீகமானவர்களே, அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. மறந்து போகாதுகள், அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள், கடைசி வரை நம்மளை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.